Hey guys, it's me PYR Kade. ஸோ இளைய தளபதி விஜயோடைய 69வது படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ வந்து தமிழ்நாடை பொறுத்த அளவுக்கு ஏதோ ஒரு ஆக்டரோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டோ இல்லை வந்து அவன் நடித்த படமோ இல்லை அவன் நடித்த படத்தோட ட்ரைலரோ இல்லை வந்து மியூசிக்கோ இல்லை வந்து பிஜிஎம்மோ இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகுறாரு, அந்த இடத்துக்கு போகிறாரு, அந்த இடத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அவர் நல்லது பண்ணாங்கன்னா அதை அப்படியே எதுவுமே பற்றி பேசாமல், கெட்டது பண்ணாலுமே வந்து ரொம்ப ஒரு பெருசாக பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பண்ணாங்க. ஆனால் விஜயோட படத்தில் மட்டும்தான் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இன்சிடென்ட் பண்ணிட்டான்னா இவர் வந்து இந்த இன்சிடென்ட் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாரு, இது வந்து இந்த காப்பியா இருக்கு, இதோ இந்த படத்தோட சாயலா இருக்கு. ஆல்மோஸ்ட் சினிமாவை பொறுத்தளவுக்கு எல்லா படத்துலையுமே வந்து இன்னொரு படத்தோட சாயல்கள்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ அது வந்து படத்தை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வந்து அது மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சும்மா நார்மலாக வந்து என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு பார்க்க முடியாது. ஸோ எல்லா படத்துலையுமே வந்து இன்னொரு படத்தோட சாயல்கள் எல்லாமே தான் இருக்கும், அது வந்து நார்மல் தான். ஆனால் மற்ற படத்தில் வந்து காப்பி இன்னொரு ஹீரோவுடைய படத்தை வந்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வேறு ஏதோ ஹீரோ இருக்காரு, அவர் வந்து வேறு ஒரு படத்தை வந்து காப்பி அடிச்சா அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. ஆனால் விஜய் பொறுத்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லை. அவர் என்ன பண்ணாலும், அவர் நல்லது பண்ணாலுமே வந்து ஒரு குறைய சொல்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது, அவர் பாசிட்டிவாக பேசுறதும் ஒரு டீம் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து இப்போயுமே நடந்திருக்கு. அவருடைய படத்தை வந்து கோட் படம் தான் வந்து லாஸ்ட் படம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து திருப்பியும் வந்து அவருடைய 69 படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து அந்த ஒலிம்பிக்லாம் எடுத்து போவாங்களே லேம்ப், அந்த வந்து அந்த விளக்கு மாதிரி எடுத்து போவாங்களா தீப்பந்த மாதிரி. ஸோ அந்த இதை வந்து போஸ்ட்டை வந்து அந்த இருக்குது, அந்த 69வது இதில் வந்து ஃபர்ஸ்ட் லுக் இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த சின்னமும் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய கொடியில் உள்ள சின்னமும் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து விஜய் எப்படி தான் வந்து அந்த அவங்க கேப்டனோட வீட்டுக்கு போகிறது, அதுக்கப்புறமா வந்து கோட் படத்தில் வந்து கேப்டன் வச்சுருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு வைக்கணும், இவர் வந்து விஜயகாந்தை வந்து சார்ந்து இருக்காரா அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து ஒரு கேள்விகள்லாம் எழுப்பப்பட்டு அப்படின்னா ஒரு விமர்சனம் மாதிரி கிடையாது. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்குது. ஸோ எதுக்காக வந்து இது மாதிரி ஒரு என்ன நியூஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும், எதுக்காக கோட் படத்தில் வந்து விஜயகாந்தையும் சிவகார்த்தையுமே எதுக்காக வச்சாங்க அப்படிங்கிறது எல்லா இதையும் பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்ல போகிறேன். ஸோ எப்படின்னா பார்த்தா விஜய் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்ததுலேருந்து, அதாவது 1992 நாளைய திருப்பில் ஸ்டார்ட் பண்ணி 2024 இப்போ சிஎம் எலெக்ஷனில் நிற்க போகிறார், அதாவது 2026 வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாருன்னு அப்படின்னு அலோஸ் பண்ணிட்டாரு. ஸோ அது வரைக்குமே அவரோட ஜேர்னி, அந்த தளபதியோட ஜேர்னி, அதுக்கப்புறமா அவர் நடித்த படத்துலலாம் இந்த சாயல்கள், அதாவது கேப்டன் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காரான்னு பார்த்தா அவர் வந்து இன்னொருத்தரையுமே பற்றி நிறையாலாம் வந்து சொல்லியிருந்திருக்காரு. அவர் யாரை பற்றி சொன்னார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து சொல்லுவார். ஸோ அண்டு அவர் பேசின வந்து அவர் படத்தில் வந்து அரசியல்கள்லாம் பேசியிருக்காரு, மறைமுகமாகவும் பேசியிருக்காரு, நேரடியாகவும் பேசியிருக்காரு. ஸோ அந்த மறைமுகமாக பேசப்பட்டு நேரடியாக வந்த ஜேர்னிகள் அதை பற்றி தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1992 வந்து இளைய தளபதி விஜய் வந்து நாளைய திருப்பில் வந்து நடிக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்கும்ல, என்ன மூஞ்சி இது என்ன மண்டி மாதிரி அப்படிங்கிற டைலாக் இருக்குல்ல. ஸோ அந்த டைலாக் வந்து விஜய்க்கு மட்டும் தான் சரி. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற விஜய்க்கும் அப்போ நாளைய திருப்பில் இருக்கிற விஜய்க்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இருக்கிறவருக்கும் ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து 45 இயர்ஸ் தாண்டிச்சு, 48 வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போயுமே வந்து ஒரு லுக்காக தான் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு யங் லுக், ஒரு 25, 22, 25, 26 அது மாதிரி ஏஜுக்கு உள்ள பையன் மாதிரி தான் இருக்கார். ஆனால் நாளைய தீர்ப்பில் பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பிளாக் கலரில் எண்ணெய், உண்மையிலே வந்து எண்ணெய் வரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இப்போ உள்ளது கம்பேர் பண்ணுறப்ப அப்போளுக்கு ஒரு இருக்க மாட்டார். ஆனால் நல்லா இருப்பார், ஆனால் அந்த அளவுக்கு இருக்க மாட்டார். ஸோ அப்போ வந்து எல்லாருமே எதிர்த்தாங்க, என்ன ஒரு இப்படி இருக்காரு அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்த்தாங்க தான். ஸோ அவர் வந்து எப்படியாச்சும் பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்ட்டு அவருடைய அப்பாவான சந்திரசேகர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த பையன் நம்ம பையன் வந்து எப்படியாவது பெரிய ஆள் ஆக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ, இப்போ எப்படி இளைய தளபதி விஜய், அப்புறம் அஜித், அதுக்கப்புறம் சிம்பு, தனுஷ் அவங்களாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் 1993 வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஸோ அவருக்குன்னு வந்து ஃபேன் பேஜ் இருக்குது, அவங்களுக்குன்னே வந்து அப்போலாம் வந்து இன்டர்நெட்டெல்லாம் கிடையவே கிடையாதுல்ல. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமா வீட்டிலலாம் வந்து அப்போலாம் கரண்ட் கூட வரல. ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்லையுமே கூட அந்த அளவுக்குலாம் 93 அப்போனா கரண்ட் வந்திருக்காது. ஸோ சும்மா வந்து ஒரு தெருவுக்குன்னு ஒரு இது இருக்கும், டிவி இருக்கும், தேட்டரில் பார்க்குறது. ஸோ அது மாதிரி தான். அப்படி இருக்கும்போதே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஃபேன் பேஜ் வந்து அதிகமாக இருக்காங்க. கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து ஃபேன்ஸ் கிளப்லாம் இருந்தாங்க, எக்கச்சக்கமான ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்க இப்போ வந்து இப்போ இளைய தளபதி விஜய் நடிக்கிறாரு. இப்போ நடிக்கிறாருன்னா அவர் படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, இது இருக்கோ, கதை இருக்கோ இல்லையோ, ஆனால் தளபதி நடிக்கிறாரு, அவருக்காக போய் பார்ப்பேன் அப்படிங்கிறதுலாம் இப்போயும் இருக்குது. ஸோ
கோட்டு படத்தில் என்ன கதை இருக்குது, பீஸ்ட் படத்தில் என்ன கதை இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட காலங்காலமாக எல்லா சினிமாவிலையுமே எல்லா படத்துலையுமே உள்ள அதே கதை தான் இந்த கோட் படத்துலையும் பீஸ்ட் படத்துலையுமே. ஆல்மோஸ்ட் நான் வந்து விஜய்க்கு அகைன்ஸ்டாலாம் நான் வந்து சொல்ல, ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து தான் சொல்கிறேன். ஸோ நானுமே வந்து விஜய் ஃபேன் தான், இருந்தாலுமே வந்து கோட் படத்துலையுமே எல்லா அதே கதை தான், பீஸ்ட் படத்துலையுமே காலங்காலமாக அதே கதை தான் வந்துட்டுருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து அந்த நல்லா காட்டுறது தான் டேரக்டரோட திறமையும் அண்ட் அவர் ஆக்ட் பண்ணுற ஹீரோட திறமையும் தான் இருக்குது. அதை வச்சு தான் வந்து இந்த பீஸ்ட் படமாக இருக்கட்டும், கோட் படமாக இருக்கட்டும், லியோ படமாக இருக்கட்டும், ஸோ அவங்க ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே வச்சு தான் வந்து அவங்க படமே வந்துச்சு. அண்ட் இளைய தளபதி விஜய் நடிக்கிறாரு. ஸோ அதுக்காகவே வந்து நிறைய கோடிக்கணக்கான பேர் வந்து போய் பார்த்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான், அதை பேஸ் பண்ணி தான் இதே மாதிரி தான் 1993 வந்து படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை எப்படி இருக்கோ இல்லையோ கேப்டன் விஜயகாந்த் நடிக்கிறாரு, அவருக்காண்டியாச்சும் நான் போய் பார்ப்பேன், அவர் ஸ்க்ரீனில் பார்ப்போம் அப்படிங்கிறதும் எக்கச்சக்கமான பேர் போயிருக்காங்க. எங்கள் அப்பா கூட அது மாதிரிலாம் போயிருக்காங்க அப்படின்னா வந்து சொல்லியிருந்திருக்காங்க. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எப்படியாச்சும் நான் வந்து போயிடுவேன், ஃபங்க்ஷன் இருக்கோ இல்லையோ அப்படின்ட்டு எப்படியாச்சும் நான் போயிடுவேன் அப்படின்னு எங்கள் அப்பா கூட சொல்லியிருந்திருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா தான் வந்து விஜயகாந்தோடைய தீவிர ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரிலாம் போயிருந்திருக்காங்க. ஸோ அப்போ சந்திரசேகர் என்ன நினைக்கிறேன், விஜயகாந்த் வந்து அப்போ வந்து ரொம்பவும் ஒரு பாப்புலரான ஒரு ஆக்டராக இருக்காரு. ஸோ இவர் படத்தை வந்து பட்டி தொட்டி எல்லாமே வந்து நம்ம பையன் வந்து தெரியணும்னா இவர் படத்தில் நடித்தா மட்டும் தான் உண்டு அப்படின்ட்டு அவர் டைரக்ட் பண்ணி செந்தூர பாண்டி அப்படிங்கிற படத்தை வந்து 1993 வந்து எடுக்கிறாரு. எடுத்து அதில் வந்து விஜயகாந்த் நடிக்கிறாரு அண்டு விஜயுமே வந்து நடிக்கிறாரு. ஸோ விஜய் வந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாக வந்து டாப் 10 லிஸ்ட்டில் வந்து விஜய் வந்து இருக்கிறாரு. ஸோ ஆக்டர் லிஸ்ட்டில் அண்டு எக்கச்சக்கமான கோடி மக்கள் எல்லாமே வந்து அவருக்கு வந்து தெரியும். அண்டு அவருக்கான கோடி மக்கள் ஃபேன்ஸ் கிளப் இருக்குது. அண்டு இவர்கிட்டையுமே வந்து எக்கச்சக்கமான கோடிக்கணக்கில் 500 கோடி 600 கோடி பார்க்குறதுல சொத்துமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கான காரணம், இவருக்கு இந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்தது காரணம் விஜயகாந்த் தான். ஏன்னா செந்தூர பாண்டியில் வந்து விஜய் வந்து நடிக்கலைன்னா இந்த அளவுக்கு வந்திருப்பாரா அப்படின்னு கேட்டோம்னா வந்திருப்பார். அவர் திறமையை பொறுத்தளவு மேபி வந்திருந்திருக்கான். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்திருப்பான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து விஜயோட நல்லா திறமை உள்ளவர் தான் பிரசாந்த். ஆனால் அவர் வின்னர் படத்தெல்லாம் பார்த்தோம்னா எந்த கதவுமே கிடையாது. ஒரு காமெடி அப்புறம் ஹீரோ, இவங்க 2 பேரையும் வச்சு தான் அந்த படமே வந்து ஒன்றுச்சு. ஸோ வடிவேலு பிரசாந்த் வச்சு தான் அந்த படமே வந்துச்சு. ஹீரோயினே சும்மா ஒரு கிளாமருக்காக தான் வந்து நினச்சிப்பாங்க. ஸோ ஹீரோயின் இருக்கட்டும், சும்மா கிளாமருக்காக வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து அந்த ஹீரோயினையுமே வந்து வச்சுருந்துப்பாங்க. ஸோ பிரசாந்த் வந்து அப்போயுமே வந்து ஃபேன்ஸ் கிளப் வந்து பிரசாந்துக்கு அப்போவே இருந்துச்சு. விஜயை தாண்டியுமே அவருக்கு வந்து மவுஸ் அதிகமாக இருந்துச்சு. இப்போது பிரசாந்த் வந்து இடையில காணாம போயிட்டார். ஸோ விஜய் வந்து அவரோட திறமையை வச்சு வந்திருக்கலாம். ஆனால் செந்தூர பாண்டியிலேருந்து தான் அவர் விஜயகாந்த் தான் வந்து அவருக்கு உள்ள லைஃபே கொடுத்தாரு. ஸோ அதை வந்து திருவள்ளுவர் சொல்லியிருப்பாங்களே, நன்றி மறப்பது நன்றன்று. ஸோ அதை வச்சு தான் வந்து விஜயுமே வந்து இந்த அளவுக்கு கேப்டன் வந்து மதிச்சுருக்காரு. ஏன்னா வந்து அவர் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணமே வந்து கேப்டன் தான். ஸோ அவர் வந்து எப்படியாச்சும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவர் வீட்டில் போகிறது, அப்புறம் வந்து அவர் இறந்து போனது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மனிதாபிமான ஒரு விஷயந்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்டு இன்னொன்று சொல்லணும்னா அவர் வந்து விஜய் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வந்து ஒரு லவ் படமாக தான் நடிச்சிருந்தார். பூவே உனக்காக, ஷாஜகான் படம், பூவே உனக்காக படம்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை பார்த்தா கூட நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்து அதை வளர்த்துற காமெடி, அப்புறம் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் வந்து பாட்டு எல்லாமே நல்லா, அந்த படமே நல்லா தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நான் டிவியில் சும்மா போட்டால் கூட நான் அந்த படத்தை வந்து பார்த்துட்டே இருப்பேன். அவர் அப்படியே இதாகவே நடிச்சிட்டு இருந்து அதுக்கப்புறமா திருமண அப்புறமா தான் வந்து ஒரு ஆக்ஷன் படத்தில் நடிக்க ஆரம்பிச்சார். ஸோ இதே பேஸ் பண்ணி தான் வந்து சிவகார்த்தியுமே ஃபஸ்ட்டு காமெடி படமாக வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து மெரினா படமாக இருக்கட்டும், ஸோ அது மாதிரி வெறும் கேடி பில்லா கிடையாதுங்கா, ஸோ இது மாதிரி காமெடி படமாக நடிச்சிட்டு இருந்து காக்கி சட்டைக்கு அப்புறமா தான் அவர் வந்து ஆக்ஷன் படத்தில் இருந்தார். என்னை பொறுத்தளவுக்கு வந்து காக்கி சட்டை படத்துலையுமே கூட நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்து சிவகார்த்தியை வந்து என்னால் பார்க்க முடியல. ஏன்னா வந்து எப்போயுமே வந்து நான் வந்து காமெடியாகவே பார்த்து இவரை வந்து ஆக்ஷன் படமாகவே வந்து பார்க்குறது வந்து ஒரு ஆரம்பத்தில் வந்து அந்த காக்கி சட்டை படத்தில் வந்து ஏற்றுக்கவும் முடியல. அண்ட் அவருக்கு வந்து ஸோ போலீஸ் கேட்டப்பவுமே வந்து அந்த அளவுக்கு ஒரு செட் ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்தளவு, என்னோட கண்ணோட்டம் பொறுத்தளவு அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து அவர் கொஞ்சம் நல்லாவே பெரிய ஆக்டிங் பண்ணிட்டு தான் இருக்கார். ஆக்டர் டாப் லிஸ்ட்லேயும் அவர் வந்துடுவார். ஸோ இது மாதிரி தான் நடக்குது. அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து வில்லு படம் மதுரை படத்துலலாம் வந்து அரசியல்லாம் மறைமுகமாக பேசியிருப்பாங்க. ஸோ வில்லு படத்தை பார்த்தோம்னா வச்சுக்கலாம், வில்லு படத்தில் வந்து அந்த இளைய தளபதி விஜய் அப்படின்ட்டு டைட்டில் வரும். அதுக்கப்புறமா வில்லு அப்படிங்கிற ஒரு டைட்டில் வரப்போ வந்து எம்ஜிஆர் பாட்டு வரும், வாழ்ந்தவர் பாதி இறந்தவர் பாதி மக்கள் மனதில் நின்றவர் யார் அப்படின்ட்டு
கொடுத்ததெல்லாம் கொடுத்தாங்க யாருக்காக கொடுத்தாங்க அப்படின்ட்டு எம்ஜிஆர் பாட்டு இருக்கும். ஸோ அந்த பாட்டு வந்து வச்சுருந்துருப்பாங்க. அப்போது வந்து இன்டர்நெட் அந்த அளவுக்குலாம் கிடையாது, யூடியூப் ஃபேஸ்புக். ஸோ இன்டர்நெட் அந்த அளவுக்கு வில்லுப்படத்தை அப்போலாம் வந்து அந்த காலகட்டத்தில் நீங்கள் இன்டர்நெட்லாம் கிடையாது. அப்போலாம் வந்து நம்ம வந்து நார்மலாக தானே விட்டுருந்துருவோம். ஸோ இப்போ அந்த இதை வச்சுருந்தாங்கன்னா இவர் வந்து எம்ஜிஆர் வச்சு பேஸ் பண்ணி அதை ஏற்றுறதுக்காக ஸோ அதே ஒரு கான்ட்ரவர்சியாக இவர் வந்து எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு அப்படின்ட்டு தான் நம்ம வந்து அதிகமாக வந்து தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நிறைய சோசியல் மீடியாலலாம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து விஜய் வில்லு படத்தில் சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து அப்போ வந்து இன்டர்நெட் அப்படியே கிடையவே கிடையாது. அதுக்கப்புறமா அரசியலை வந்து நிறையா படத்தில் வந்து மறைமுகமாகவே பேசியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நேரடியாக வந்து இப்போ பார்த்தோன்னா கத்தி படத்தில் வந்து அந்த பைப்புலேருந்து ஏறி வந்து ஒரு பேசுவார்ல மைக்கை வச்சுக்கிட்டு. ஸோ அதில் வந்து நேரடியாகவே வந்து பேசியிருந்துருப்பார் அரசியலை, ஜிஎஸ்டியை பற்றி, விவசாயத்தை பற்றி. ஸோ அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியலை பற்றி நேராக பேசின இப்போ என்ன படம்னு பார்த்தா கத்தி படம் தான். ஸோ அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ அதுக்கப்புறம் சர்க்கார் படம்லாம் சொல்லவே வேணாம். ஏன்னா வந்து அந்த படம் ஃபுல்லாகவே வந்து அரசியல் தான், சிஎம்ஐ பேஸ் பண்ணி அடுத்தது யார், அடுத்தது சிஎம்மு. ஸோ அப்படி பேஸ் பண்ணி தான் வந்து அந்த படத்தையுமே எடுத்துருக்காங்க. அண்டு அப்போலாம் வந்து அந்த சர்க்கார் படமே வரவே கூடாது அப்படின்ட்டு நான் எக்கச்சக்கமான பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த படமே வரவே கூடாது அப்படின்ட்டு. தேட்டரில் வந்து இதை வந்து மாற்றி விட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து படமே ஓடலை. ஸோ ஒரு 2-3 நாள் வந்து அந்த படத்தை வந்து கட் அவுட்டை உடைக்கிறது அது மாதிரி ரொம்ப பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இதில் மெர்சல் படத்தில் அரசியல்லாம் பேசிகிட்டு இருந்தார். ஸோ இது மாதிரிலாம் பேசுனதுக்கு அப்புறமா தான் கோட்டு படம். ஸோ கோட்டு படத்தில் வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ கோட் படம் வந்துச்சு. கோட் படத்தில் வந்து எதுக்காக வந்து விஜயகாந்த் வச்சுருந்தாங்க, அந்த சிவகார்த்தியுமே கேமராவில் எதுக்கு வச்சுருந்தாங்க? ஏன்னா வந்து அவங்க நினச்சாங்கன்னா தான் அதுக்கு பதிலாக வந்து டேரக்டர் வச்சுருந்துக்கலாம், வெங்கட் பிரபு வச்சுருந்துக்கலாம். ஸோ அது வெங்கட் பிரபு வச்சு, ஏன்னா வந்து அவர் வந்து வெங்கட் பிரபுலாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு டேரக்டர் அப்படின்னு தமிழ் சினிமா அப்படின்னு கூட சொல்லுவேன். ஏன்னா அவரை கூட வச்சுருக்காங்க அந்த சீனில். ஸோ எதுக்காக வந்து சிவகார்த்தி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு கேப்டன் சார். ஸோ இப்போ நான் வந்து கோட் படம் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து கேப்டனை வைக்கணும், கேப்டன் விஜயகாந்த் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வரணும். ஏன்னா வந்து இறந்து போயிட்டாரு. ஸோ அவருக்கு வந்து திருப்பி வந்து லாஸ்ட் படமாக நம்ம படத்தில் வைக்கலாம். ஸோ விஎஃப்எஃப் இருக்குது கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து ஒரு மிலிட்ரி கெட்டப்லேயே இல்லை வந்து போலீஸ் கெட்டப்லேயே வச்சு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்திருப்பேன். ஏன்னா வந்து அவர் வந்து மிலிட்ரி போலீஸ் கெட்டப்லாம் வந்து நல்லாவே நடிச்சிருந்திருக்காரு. ஸோ அதனாலே வந்து நான் அப்படி கொண்டு வந்திருப்பேன். எதுக்காக வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச உடனே வந்து கேப்டன் மூஞ்சி வந்து அதுக்கப்புறம் விஜய் மூஞ்சி வந்தது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு காரணம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா அந்த சிவகார்த்தி வரதுக்கானுமே காரணம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னென்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு சிஎம் இருக்காங்க, பிஎம் இருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு அதிகாரி இருக்காங்கன்னா அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு அவர் அந்த இடத்துல விட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு யாருக்காவது வரணும். ஸோ இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரியுமே உண்டு. இப்போ வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க, அந்த டீச்சர் வந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த டீச்சர் இடத்துக்கு ஏதோ ஒரு ஆள் வரணும். ஸோ அதே மாதிரி தான் சினிமாவிலையும் சரி. இப்போ வந்து விஜய் இருக்கிற இடத்துக்கு வந்து யாராச்சும் ஒரு ஆள் வரணும். ஸோ அதுக்காக வந்து இப்போ வந்து சிவகார்த்தி வந்து நல்லாவே நடிச்சிட்ருக்காரு. அந்த குழந்தைங்களுக்குமே எல்லாருமே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து அவர் சொல்லிட்டாரு, கோட் படம் தான் என்னோட கடைசி படம், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அரசியல் இறங்கிடுவேன் அப்படின்ட்டு கட்சி கொடியெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்த விஜய் இடத்த யார் வருவா அப்படின்னு பார்க்குறப்ப தான் இதுக்கப்புறம் சிவகார்த்தி தான் அப்படின்ட்டு விஜயே வந்து இனிமேல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ சிவகார்த்தியுமே வந்து சரி நீங்கள் போனீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான இடத்துக்காக தான் போவீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து விஜயோட இடத்துல வந்து சிவகார்த்தி இனிமே தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக இருந்தது. அண்டு கோட்டு படத்தில் வந்து எதுக்காக வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வச்சுட்டு அதுக்கப்புறமா எதுக்காக வந்து விஜயோட இதை வச்சாங்கன்னா அரசியலை பொறுத்தளவு அப்படி தான். ஸோ அரசியலை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆளுமே வந்து தனக்கான ஒரு தனி இடத்த வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஆனால் வந்து விஜயகாந்த் அது மாதிரி தான் தனி இடத்த வந்து வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் இல்லை, ஆனால் கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து நல்லதுமே செஞ்சுருந்துருக்காரு. ஸோ அவர் இடத்த வந்து யாராவது வரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய இடத்துக்கு வந்து விஜய் வருவார். ஸோ இதனால் வந்து அவர் கரெக்டாக வந்து அவர் இப்போ லாஸ்ட்டாக இறந்து போயிட்டார். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ விஜய் வந்திருக்காரு. ஸோ விஜயகாந்த் இடத்துக்காக விஜய் வராரு. ஸோ அவர் இடத்த பூர்த்தி பண்ணுறதுக்காக வராரு அப்படின்னு தான். ஸோ அந்த ஒரு சீனுமே வந்து வச்சுருந்துருப்பாங்க. என்ன மெயின் கருத்து அப்படின்னு பார்க்கும்போது தளபதியோட 69 படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அதில் வந்து அந்த லேம்ப் இருக்குல்ல, அது வந்து விஜயகாந்தோடைய கேப்டன் விஜயகாந்தோடைய கொடியில் உள்ள சின்னத்தை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஒருவேளை வந்து இவர் பேஸ் பண்ணி தான் வராரோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து நான் 100% சொல்ல முடியாது, அது வந்து எதுக்காக அந்த இதை வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு கூட 100% சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக செகண்ட் லுக் வரலாம், இல்லைன்னா வந்து ட்ரைலரில் பார்க்கும்போது அப்போ தான் வந்து இது 100% இதுக்காக தான் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ட்ரைலர் பார்த்து கூட வந்து 100% சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் ஒரு
80% இல்லை 90% சொல்லலாம். ஸோ ஒரு லேம்பை வச்சுக்கிட்டு வந்து இவர் வந்து விஜயகாந்தை பேஸ் பண்ணி இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியாது கேட்டால் சொல்ல முடியாது தான். அண்டு விஜயுமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்தளவுக்கு விஜய் மட்டுமே வந்து அரசியல் பேசலை. கிட்டத்தட்ட வந்து நிறையா பேர் வந்து அரசியல் வந்து மறைமுகம் பேசியிருக்காங்க. வெற்றிமாறன் படம்லாம் பார்த்தோம்னா அதில் வந்து எக்கச்சக்கமான அரசியல் இருக்கும். ஆனால் வந்து இப்போ நார்மலாக பார்க்கும்போது வடச்சென்னை படம்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த வடச்சென்னை படத்தெலாம் பார்க்கும்போது நார்மலாக வந்து பார்ப்போம், ஓகே நல்லா இருக்குது, வடச்சென்னையில் மக்கள்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நார்மலாக தெரியும். உற்று நோக்கி பார்த்தா தான் அதுக்கு பின்னாடி வந்து அதுலேயுமே வந்து அரசியலாம் பேசிட்டு இருப்பாங்க. இந்த அமீர் வந்து பேசுவாங்கள்ல, அமீர் வருவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ரவி, அவங்க குரூப்பில் உள்ளவங்க, ஸோ அந்த பாடி பில்டர்லாம் இருப்பார்ல, ஸோ அந்த குரூப்பில் உள்ளவங்க நின்றுக்கிட்டு பேசுகிறப்போ அதில் ஒரு டைலாக் பேசியிருப்பாரு அந்த மீனவர்களை பற்றி. ஸோ அந்த இது வந்து நாகப்பட்டினத்துலையுமே கூட ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி அரசியல்லாம் வந்து வெற்றிமாறன் படத்தில், விடுதலை படத்தில் பேசினது, கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அரசியல்லாம் பேசுகிறாங்க. வெங்கட்புரமே மாநாடு படத்தில் வந்து அரசியலை பற்றிலாம் வந்து அவர் பேசியிருந்திருப்பார். ஆனால் மாநாடு படம்லாம் பார்க்கும்போது ஒரு டைம் ட்ராவல் படம் மாதிரி தான் இருக்கும். உற்று நோக்கி பார்த்தா தான் தெரியும் அதில் வந்து நிறைய அரசியல் பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு எத்தனை பேர் அரசியல் பற்றி பேசியிருக்காங்க, படத்தில் வந்து எத்தனை மறைமுகமாக அரசியல் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போடணும்னு வச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நான் அதுக்காகவே வந்து நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ண, ஷேர் பண்ணி, எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து விஜய் ஃபேன் நினச்சிங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்கு அரசியல் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்க உங்கள் ஃப்ரெண்டுக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க.